பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? நொறுங்குண்ட இருதயம். சங்கீதம் 34வது அதிகாரம் 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி. இது வந்து நொறுங்குண்ட இருதயத்துக்கு வந்து ஆண்டவர் ரொம்ப சமீபமா இருக்கு. உடைந்து போன உள்ளத்துக்கு ஆண்டவர் ரொம்ப சமீபமா கூடவே இருக்காரு. கூடவே இருந்து நடத்துகிறார். அதே நறுங்குண்ட ஆவி அப்படின்னா, அந்த நறுங்குண்டு அப்படின்னா மன வருத்தமா, ஒரு கஷ்டம், ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு இது பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த வந்து மன வருத்தம் அந்த உண்டாகிறது. அவங்களும் வந்து ரட்சிக்கிறார். அந்த பிரச்சனை சூழ்நிலை பாவம் அதுலேருந்து ஆண்டவர் வந்து ரட்சிக்கிறார் அப்படின்னு தான் இந்த வசனத்துக்கான அர்த்தம். இதுக்கு நம்ம வந்து உதாரண எக்ஸாம்பிள் வந்து யாருன்னு பார்க்கலாமா? மார்த்தா மரியாள் ஸ்டோரி தான். வந்து யோவான் 10வது அதிகாரம் 40வது வசனம் பார்த்தீங்கன்னா வந்து, யூதர்கள் வந்து இயேசுப்பா வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வகை தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இயேசுப்பா வந்து அவங்க கிட்ட வந்து மாட்டக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாரு, யோர்தானுக்கு அக்கறையில வந்து அவர் தங்கியிருக்கும் போது அப்பதான் லாசரு மரிக்கிறார் இந்த செய்தி வந்து வருது. செய்தி வந்து 4 நாளுக்கு அப்புறம் தான் வந்து கிளம்புறாரு. யோவான் 11வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, பெத்தானியா என்ற கிராமத்துக்கு வந்து அப்ப வருவார். யூதர்கள் யூதேயாவுக்கு போவோம் வாருங்க அப்படின்னு சொல்லி பெத்தானியா அந்த கிராமத்துக்கு வரும்போது லாசர் வந்து 4 நாள் வந்து மறிச்சு வந்து 4 நாள் ஆச்சு. அப்போ மார்த்தாள் மாதிரி ரொம்ப துக்கமா இருக்காங்க, அழுந்து கொண்டே 4 நாளுமே அவங்க அழுந்துட்டே இருக்காங்க. அதனால யூத மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி, யூத ஜனம் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவங்க வந்து வராங்க. அவ்வளோ அந்த 4 நாள் துக்கம், அழுகை, அந்த சாரோ, அந்த இறுதி அவங்க வந்து நொறுங்கி போயிருக்கு. அந்த நொறுங்கி போன சமயத்தில் வந்து யோவான் 11வது 18வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டு வந்து யோர்தான்லேருந்து பெத்தானியா எங்கள் ஊருக்கு வந்து எருசலேம் வழியா வந்து சமீபமாய் வராரு. அது ஏறக்குறைய 2 மைல் தூரமா. அவங்க வந்து 4 நாள் ரொம்ப துக்கப்பட்டு வேதனையா இருக்காங்க. அதை அறிஞ்சு ஆண்டு வந்து அவங்களுக்கு சமீபமா வராரு. 4 நாள் கழிச்சு ஆண்டு வந்து சமீபமா வராது. அதான் நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்களுக்கு கரெக்டாக சமீபமா இருக்காங்க. அங்கேருந்து ஆண்டு வந்து டிராவல் பண்ணி அவங்க இப்போ வந்து சமீபமா கிட்ட வந்து வராரு. வந்ததுக்கப்புறம் வந்து மார்த்தா வந்து சொல்கிறாங்க, இயேசு கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ இங்கேயே இருந்திருந்தானா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான். அப்போ அவங்க வந்து மன வருத்தப்படுறாங்க, இங்கே இருந்தீங்கன்னா இது நடந்திருக்காதே ஏசப்பா அப்படி. அதான் நறுங்குண்டு ஆவி உள்ளவர்களை வச்சுக்கிறாங்க. அந்த நறுங்குண்டு இருதயம் அவங்களுக்குள்ள அவ காணப்படுது, அந்த ஆவி அவங்களுக்குள்ள காணப்படுது. மன வருத்தத்தோட ஆண்டவர்கிட்ட வந்து பார்த்தாலும் சரி மறியாலும் சரி 2 பேருமே வந்து கேட்குறாங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே, இப்போ 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு வந்து சொல்லுவார், நீ விசுவாசினா தேவனோட மகிமை காண்பான்னு சொல்லி வந்து எசப்பா வந்து சொல்வார், உன் சகோதரன் உயிர் தெழுந்து இருப்பான் அப்படின்னு சொல்லி. அந்த உயிர் தெழுந்து அந்த சேவ், அது ஒரு ரட்சிப்பு. ஆண்டு வந்து உயிர் தெழுந்து மறித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தானே நம்மளுக்கு அந்த ரட்சிப்பே வந்து கிடைக்குது, முழுமையாகுது அந்த ரட்சிப்பு. அதான் நறுகுண்ட ஆவி உள்ளவர்கள் வந்து ரட்சிக்கிறார். இவங்க கிட்ட ஆண்டவர் வந்து அவ்வளோ முகமாக இருக்காங்க. அவங்க கிட்ட சமயமா வந்து அவங்கள வந்து மன வருத்தத்தெல்லாம் நீக்கி ஆண்டவர் வந்து அந்த ஆத்மா வந்து மீட்டுக்கிறார், ரட்சிக்கிறார். மறித்து போன லாசரை திருப்பி 4 நாள் கழிச்சு ஆண்டவர் மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறார், ரட்சிப்புகளாக நடத்துகிறார். அவங்களுக்குள்ள அவங்க அழுறாங்க, ஆனாலும் எசப்பாவும் கூட சேர்ந்து அழுகிறாரு. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலக்கம் அடைந்தார். அதை நம்ம வந்து அழும்போது வேதனைப்படும் போது இயேசுப்பா வந்து சந்தோஷப்பட மாட்டார், பிசாசு தான் சந்தோஷப்படுவான். ஸோ நமக்கு அழுந்துட்டு இருக்கோம், பாரமா இருக்கோம்னா இயேசுப்பா கூட இருந்து அந்த பாரத்தையும் அவரும் தாங்கி கொள்றார், அவரும் அழுகிறார். நம்ம கூட ஆண்டவர் வந்து ஒரு பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்றார். நானும் உன் கூட வந்து இருக்கேன், நீ அழாத, நான் பார்த்துக்கொள்ளுங்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாண்டிங், நல்ல ஒரு பாண்டிங், ஒரு சப்போர்ட். அந்த பாரத்தை இசப்பாவும் கூட சேர்ந்து சுமக்கிறார். அந்த பாரத்தெல்லாம் அவன் மேலே வைத்து விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால இசப்பா சொல்றாரு, நம்ம லைஃப்ல எப்படி இருந்தாலுமே அது வந்து ஒரு ஃபினிஷ், அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு முடிவை வந்து இசப்பா கண்டிப்பா கொண்டு வருவார். ஃபேமிலி இதை முடிஞ்சிச்சு, இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போயிடுச்சு, இதுக்கு வந்து முடிவு அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிச்சு, இதை வந்து ஒட்டு வைக்க முடியாது, இந்த ப்ராப்ளம் ரொம்ப பெரியதாக இருக்குது, இதை வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா ஆண்டவர் வந்து அதை ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுப்பார். குடும்பம் உடஞ்சி போயிருந்தாலுமே ஆண்டவர் வந்து திருப்பி அதை வந்து கட்டுவார். அது வந்து இந்த பிக்சரில் கூட அந்த பாண்டம் வந்து உடஞ்சி போயிருக்கு, அதை வந்து ஏசப்பா ஒட்டி வைக்கிறாடா, ஒட்டி வைக்கும் போது அந்த விரிசலை தெரியாத அளவுக்கு ஏசப்பா வந்து ஒட்டி வைப்பார். அந்த அளவுக்கு அதை வந்து அழகாக அந்த ரீபில்ட் பண்ணி அந்த பீஸ்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி அழகாக வந்து செய்வார். அதனால நம்ம பார்வைக்கு அது வந்து ரொம்ப வந்து முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஆனால் தேவனோட பார்வைக்கு அது வந்து அற்பமாக அதை ஆச்சரியமாக வந்து நடத்தும்படி செய்வார் ஆண்டவர். அதான் நீ விசுவாசித்தா தேவனோட மகிமையை காண்பான்னு சொல்றாரு. ஸோ நம்ம
வந்து பெரிய இருக்கு ப்ராப்ளம் பெருசா இருக்குன்னு, ஆனா ஆண்டவர் பார்வைக்கு அது வந்து சின்னது தான், தூசி தான். அது ஈஸியா ஆண்டவர் அதுலேருந்து நம்மள மீட்டு எடுத்து நம்மள அழகா வளைந்து பிறகு ஆசீர்வாதமா மாட்டி அந்த ஒரு இசப்பா அழகு பார்த்து நிறுத்துறவரா இருக்கார். ஸோ நம்ம வந்து இசப்பா மேல விசுவாசமா இருக்கணும். இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்து கவலைப்படாம, இசப்பா இது வந்து எனக்கு நீங்க நன்மை தான் செஞ்சிருக்கீங்க, நீங்க நல்லா மாத்தி கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம இசப்பா மேல விசுவாசமா இருக்கும்போது நிச்சயமா அது வந்து நன்மையா ஆண்டவர் மாத்தி தருவார். ஆமென்.